அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கவின்ஸ் கார்ல சூப்பரான மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மசாலா டீக்கு தேவையான மசாலா பொருட்களை பாருங்கள். இது ஒரு துண்டு இஞ்சி, 2 ஏலக்காய், 10 மிளகு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நல்ல காஞ்ச ஒரு துண்டு சுக்கு, இதையெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன ஒரு அம்மிக்கல்லில் நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். நான் 2 பேர்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணனால நான் அம்மி உரல்லையே இடித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ நீங்கள் டீ போடும்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க. அப்போ தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டீ ரொம்பவே மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதில் எல்லா எசன்ஸும் நல்லா கொதித்து நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கின பிறகு நம்ம இதோட பால் சேர்க்கணும். இதில் நான் 1.5 டம்ளரு பசும்பால் சேர்க்குறேன். நீங்கள் பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். இதோட நான் ஒயிட் சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே நல்லா டீயில் இறங்கிடணும். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு ஆற விடுங்க. இந்த டீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருமல் சளி இருக்கும்போது குடிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே நல்லதும் கூட. தலைவலி இருக்கும்போது இது ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபாக கொடுக்கும். இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா டீ எப்படி வந்தது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.